ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 382வது நாமா திருப்பெயர் வீணாதண்டதராஜ நமஹ. வீணாதண்டம் ஏந்திய கையோனுக்கு நமஸ்காரம். தர்மசாஸ்தா கையில் வீணை வைத்திருப்பதாக ஆகமங்கள்லேயோ சிற்ப நூட்கள்லையோ இல்லை. ஆனால் வீணாதண்டதரர்னும் வீணாதர தட்சிணாமூர்த்திங்கிற ரூபம் பரமேஸ்வரனுக்கு இருக்குது. அதனால் சுவாமியே இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி ரூபியாக இருக்கக்கூடிய சாஸ்தா அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறதா இருக்குது. வீணாவாதன தத்பராய நமஹா அப்படின்னு சாஸ்தா மூலமந்திர திருசதியானது தெரிவிக்கிறது. கையில் வீணை ஏந்திய சாஸ்தா ஆரியங்காவையன் சாஸ்தான்னு மேலப்பாட்டம் கிராமம் பாளையங்கோட்டை நெல்ல மாவட்டத்தில் பூர்ணா புஷ்கலா சமேதராக இருக்கார். பகவான் கையில் வீணை ஏந்தி கொண்டு நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கோவில் ஒரு சின்ன குன்று மீது இருக்குது. சின்முத்ர ஜபமாலை தரிச்சிருக்கார். இந்த வீணைங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. ஏன்னா சாஸ்திரங்களில் லலிதா மகா திரிபுர சுந்தரி அவளுக்கு மேலே யாருமே இல்லை. அவள் கையிலையும் வீணை இருக்குது, தட்சிணாமூர்த்தி கையிலையும் வீணை இருக்குது, சரஸ்வதி கிட்டக்க வீணை இருக்குது. இந்த வீணைங்கிறது நம்ம சரீரமே, நம்ம உடம்பே. அதில் நம்ம சரியாக நம்ம உடம்பினுடைய முதுகுத்தண்டு இந்த சுஷும்னா நாடிலாம் சஞ்சரிக்கக்கூடியதான இடம்தான் அந்த இது இருக்கக்கூடியதான தந்திகள் இருக்கக்கூடியதான இடம். அது பின்பாகம் பானைன்னு ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் அது தலைங்கிறது நம்ம தலையாகவே நம்ம சரீரமே வீணையாக சொல்லப்பட்டதாக இருக்குது. இதை மீட்டக்கூடியவர்னா இதை இயக்கக்கூடியவர்னு அர்த்தம். நமக்குள்ளே இருந்து அத்தனை விதமான இந்திரியங்களுக்கும் பலம் கொடுத்து அதுக்குள்ளே எல்லா விதமான தேவதைகள், இப்போ கண்ணுக்கு ஒரு அபிமானி தேவத்தை, அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் பிராணங்கள், இது எல்லாத்துக்கும் உள்ளே இருந்து தான் சக்தியை கொடுத்து அதை எல்லாத்தையும் இயக்க வைக்கிறவர் அப்படின்னு ஒரு விசேஷமான அர்த்தமும் இங்கே அமைகிறதுனால வீணை எப்படி முன்னாடி புல்லாங்குழலுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வீணையும் யோகசாஸ்திரத்தில் ரொம்ப விசேஷமான தன்மையோடு கூடியது. அந்த வீணையை வாசிக்கக்கூடியதான சாஸ்தா ரூபமாகவும் தட்சிணாமூர்த்தி ரூபமாகவும் இருக்கக்கூடியவர், மேதா தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.